திராவிட இயக்கம் தோன்றிய பொழுது அதனுடைய உயிர் கொள்கை என்ன? எனக்கு ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்க. வீரத்தின் விளைநிலமே திராவிட இயக்கம் தான் என்பது போல பேசியிருக்கிறார். உங்கள் வீரம் என்னவென்று தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய இளைஞனுக்கு தெரியாது. அதுதான் உங்களுக்கான நற்பயன். நீங்கள் எங்கிருந்து புறப்பட்டு என்னென்ன முறையிலே நீங்கள் தாழ்ந்து பணிந்து குனிந்து வணங்கி வாழ்ந்து இன்றைக்கு தலை நிமிர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கெல்லாம் வரலாறு இருக்கிறது. முதுகு நிறைய அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிற உங்களால் எப்படி இவ்வளவு கம்பீரமாக ஒரு ஆளுநருக்கு எதிராக சவால் விட முடிகிறது? யார் டிஆர் பாலு? டிஆர் பாலுடைய பரம்பரை என்ன? டாடாவின் பரம்பரையா, அம்பானியின் பரம்பரையா, பிர்லாவின் பரம்பரையா, பஜாஜின் பரம்பரையா? யார் நீங்கள்? இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு? இவ்வளவு சொத்துக்களும் வருந்தி வருந்தி வியர்வை சிந்தி சிந்தி உழைத்து உழைத்து நீங்கள் பெரிய ஆளாக வந்தீர்களா? நீங்கள் வாழ்கிறீர்களே, இது ஒரு வாழ்வா? நீங்கள் வாழ்வது போதாது என்று 80 வயது கடந்த பின்னாலே உங்கள் மகனை கொண்டு வந்து அமைச்சராக்கி அழகு பார்க்கிறீர்களே, இதுதான் அரசியலா? இதுதான் பெரியார் வளர்த்தெடுத்த அரசியலா? எனக்கு ஐஎன்டிஏ இது வந்த பிறகுதான் இந்தியாவே தெரிகிறது என்று கூச்சமற்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த மண்ணில் அமைச்சர் என்று உலா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கும் வாக்களிப்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய கோபம் முழுவதும் இவர்கள் மீது அல்ல, இந்த மக்கள் மீது. என்ன நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? இந்த சமுதாயத்தை ஜாதி வாரியாக பிளந்து, மொழியை சொல்லி பிளந்து, இனத்தை சொல்லி பிளந்து, ஆரியர் திராவிடர் என்று பேதப்படுத்தி ஒன்றாக இருக்க வேண்டிய மக்களையெல்லாம் பிரித்து பிரித்து நீங்கள் அதில் ஆதாயம் காணுகிறீர்கள். 2 ஆடுகளை மோதவிட்டு கீழே விடக்கூடிய இரத்தத்தை ஒரு நரி அருந்துவதற்கும் முயல்வதற்கும் இந்த திராவிட இயக்க அரசியலுக்கும் மாறுபாடே கிடையாது. இந்த ஆரியர் திராவிடர் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை கூறு போட்டு பார்ப்பதை தவிர உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? வேறுபட்டு கிடக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களையெல்லாம் மனிதநேயம் என்கிற மையப்புள்ளியில் இணைப்பதற்கான முயற்சிக்கான களம்தான் அரசியல். ஒன்றாக இருக்கக்கூடியவர்களை சாதி வாரியாக, மதம் வாரியாக, மொழி வாரியாக, இனம் வாரியாக தனித்தனியாக பிரித்து 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 ஒருவருக்கு எதிராக ஒருவரை நிறுத்தி ஒருவர் இன்னொருவர் மீது வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு சூழலை வளர்த்தெடுப்பதை தவிர திராவிட இயக்கம் இதுவரையில் தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கிறது? திராவிட இயக்கம் தோன்றிய பொழுது அதனுடைய உயிர் கொள்கை என்ன? எனக்கு ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்கள். ஸ்டாலினோடு இருப்பவர்களை சொல்ல சொல்லுங்கள். அவர் உயிர் கொள்கை என்ன? 1 திராவிட நாடு பிரிவினை, 2வது சாதிகளற்ற சமுதாயம். இதுதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தோன்றியதற்கு மிக முக்கியமான அடிப்படை கோட்பாடுகள். இல்லை என்று யாராவது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டீர்கள், அது வரவேற்கத்தக்கது. சாதிகளற்ற சமுதாயத்தை நோக்கி நீங்கள் நடந்தீர்களா? 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று சாதிகள் அதிகமாக பெருகி இருக்கின்றன. இன்றைக்கு இருப்பது போல சாதி சங்கங்கள் வேறு என்றைக்காவது இருந்ததுண்டா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சாதிய அமைப்புகள் வேறு என்றைக்காவது வேரூன்றி வளர்ந்ததுண்டா? காரணம் என்ன? இடஒதுக்கீடு. சாதிகளுக்கு இடஒதுக்கீடு. நீங்கள் 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, உரிமைகள் அனைத்தும் மறுக்கப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்துவதற்காக அண்ணல் அம்பேத்கர் முயன்று அதன் அடிப்படையில் கொண்டு வந்ததுதான் இந்த இடஒதுக்கீடு. ஆனால் இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு என்ன ஆயிற்று? அது பிறகு பிற்படுத்தப்பட்டவர் என்றானது. பிற்படுத்தப்பட்டவர் என்றான உடனே அவரவர் அரசியல் வசதிக்கு ஏற்ப பல ஜாதிகளை பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்தீர்கள். பிறகு பிற்படுத்தப்பட்டவர்களே இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்று கொண்டு வந்தீர்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டவரிலும் உங்கள் அரசியல் வசதிக்கேற்ப பல ஜாதிகளை கொண்டு வந்து சேர்த்தீர்கள். இப்படி இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்று சொல்லி சொல்லி சாதிகளை வளர்த்தெடுத்து அப்படி என்றால் நாம் ஒரு சாதி சங்கம் வைத்து சாதி அடையாளத்தோடு இருந்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். தேர்தல் நேரத்தில் நமக்கான இடமும் கிடைக்கும். ஆட்சி அதிகாரத்தை போய் அமரவும் வாய்ப்பு இருக்கும். இவை அனைத்துமே வளர்த்தெடுக்கப்பட்டது இந்த 50 ஆண்டு கால திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் தான். இந்த திராவிடம் என்பது அது நிலப்பரப்பை குறிப்பதா, அல்லது இனத்தை குறிப்பதா, அல்லது மொழியை குறிப்பதா? இதிலேயே இவர்களுக்கு தெளிவு கிடையாது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்று சொல்வார்கள். புரிகிறதா? மொழி வழி வேறுபட்டு இன வழி ஒன்றுபடுகிற திராவிடம் என்றுதான் அண்ணா அவர்கள் கொடுத்த ஒரு வரையறை. மொழி வரி வேறுபட்டு இனவழி ஒன்றுபட்டீர்கள் அல்லவா? நீங்கள் இனவழி ஒன்றுபட்டதாக யாரை சொல்கிறீர்கள்? கேரளாவிலே இருக்கிற மலையாளிகள், ஆந்திராவிலே இருக்கிற தெலுங்கர்கள், கர்நாடகத்திலே உள்ள கன்னடியர்கள்,
நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் இன வழி நீங்கள் ஒன்றுபட்டிருக்கிறீர்கள். வேறு எவனாவது இந்த திராவிடம் குறித்து பேசுகிறானா? இன்று வரையில் கேரளாவில் திராவிடம் குறித்து பேசுகிறானா? கர்நாடகத்தில் திராவிடம் குறித்து பேசுகிறானா? ஆந்திரத்தில் பேசுகிறானா? தெலுங்கானாவில் பேசுகிறானா? உங்களுக்கு மட்டும்தான் இது பிழைப்புக்கான இடமாக இருக்கிறது. நீங்கள் இதை வைத்து பிழைக்கிறீர்கள் என்று நான் பகிரங்கமாக சொல்கிறேன். 1937 சென்னை ராஜதானியினுடைய பிரிமியர் என்று சொல்லுவார்கள். பிரதம அமைச்சராக ராஜாஜி இருந்தார். ராஜாஜி வருவதற்கு முன்பு 1920 37 வரையில் 17 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சியுடைய பிதாமகன் என்று பேசப்படுகிற நீதி கட்சியினுடைய ஆட்சி தான் நடந்தது. அந்த நீதி கட்சி 17 ஆண்டு காலம் ஆண்டதற்கு ஒரே காரணம், காங்கிரஸ் சட்டசபை தேர்தல்களை புறக்கணித்தது. அதனால் இவர்கள் வசதியாக உட்கார்ந்து கொண்டு ஆண்டார்களை தவிர ஒட்டுமொத்த சென்னை ராஜதானியும் நீதி கட்சிக்கு பின்னாலே ஒன்றும் நிற்கவில்லை. முதல் முறையாக 1937 காங்கிரஸ் களத்திற்கு வருகிறது. அந்த களத்திற்கு வந்த நிலையிலேயே அத்தனை நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தோல்வியை தழுவிவிட்டு, அது தோற்ற பிறகு பல பேர் நீதி கட்சியை விட்டே விலகி ஓடிவிட்டார்கள். இவருடைய கொள்கை பிடிப்பை எல்லாம் நீங்கள் தொடக்கத்திலிருந்து நான் சொல்ல ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய வரலாறாகத்தான் இருக்கும். அவர் ஓடிவிட்டார்கள். ராஜாஜி ஆட்சி பொறுப்பு வருகிறார். கவனிங்க, தமிழ்நாடு ஆந்திரம் முழுக்க, அதில் ஹைதராபாத் சமஸ்தானம் தவிர, கர்நாடகம் மைசூர் சமஸ்தானத்தை தவிர வடக்கு மேற்கு எஞ்சிய பகுதி முழுவதும், திருவாங்கூர் கொச்சின் சமஸ்தானங்கள் தவிர்த்து கேரளா, இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்னை ராஜதானி. அதனுடைய பிரதமராக உட்கார்றார் ராஜாஜி. அதுவரையில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் 5000 ரூபாய் மாத ஊதியம். இவர் உட்கார்ந்த அடுத்த கணமே 500 ரூபாயாக மாற்றுகிறார். 5000 ரூபாய் ஊதியத்தை 500 ரூபாயாக மாற்றுகிறார். காரணம், நாம் சேவை செய்வதற்கு வந்தவர்கள், மக்களுக்கு சேவை செய்வதற்கானது தான் அரசியல், ஆட்சி அனைத்துமே. எனவே நாம் மிக வசதிகளோடு இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அவர் பிரிமியராக இருக்கிற பொழுது அவருடைய வேட்டி சட்டையை அன்றாடம் அவரே துவைத்து கொண்டார். அப்பொழுது மெயில் என்ற பத்திரிகை, அது முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுடைய நலனுக்காக ஆங்கிலேயரால் நடத்தப்பட்ட பத்திரிகை, மெயில் பத்திரிகை இதை கேலி செய்தது. இப்படி எளிமை என்று சொல்லி தன்னுடைய வேட்டி சட்டையை தானே துவைத்துக் கொள்ளுகிற அந்த நேரத்தை ஆட்சியில் கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கு பயன்படுத்தலாமே இவர் என்று பேசினார். அந்த அளவுக்கு எளிமையும், அந்த அளவுக்கு நேர்மையும், அந்த அளவுக்கு தூய்மையும் நிறைந்ததாக இருந்தது அன்றைய பொது வாழ்வு. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் 5000 ரூபாயை நீதி கட்சி காலத்தில் வாங்கினீர்கள். பிறகு வந்தவர் 500 ரூபாயைத்தான் காங்கிரஸ் கட்சி ராஜாஜி வாங்கினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சருடைய வசதி வாய்ப்புகள் என்ன, சலுகைகள் என்ன? நீங்கள் எல்லாம் சேவை செய்வதற்கு வந்தவர்களா? மக்கள் நலனுக்காக உங்களை வருத்தி கொள்வதற்கு வந்தவர்களா? நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் மருது சகோதரர்களை பற்றி ஒரு நீண்ட வீர வரலாறே முழங்கி இருக்கிறார். டிஆர் பாலு அவர்கள் வீரத்தின் விளைநிலமே திராவிட இயக்கம்தான் என்பது போல பேசியிருக்கிறார். உங்கள் வீரம் என்னவென்று தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய இளைஞனுக்கு தெரியாது. அதுதான் உங்களுக்கான நற்பயன். நீங்கள் எங்கிருந்து புறப்பட்டு என்னென்ன முறையிலே நீங்கள் தாழ்ந்து பணிந்து குனிந்து வணங்கி வாழ்ந்து இன்றைக்கு தலை நிமிர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கெல்லாம் வரலாறு இருக்கிறது. உங்களுக்கும் வீரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் மக்கள் நலனுக்காக இருப்பவர்களாக இருந்தால் எளிமையாக இருக்கிறீர்களா? ஒரு முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய கார் விலை என்ன? முதலமைச்சருடைய மகன் செல்லக்கூடிய அவர் சொந்தமாக வைத்திருக்கிற கார் விலை என்ன? இவர் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன? இவர்களுக்கான வசதிகள் என்ன? இவை அனைத்துமே அரசு பணம் தானே. ஆனால் டிஆர் பாலு கேட்கிறார், ஆளுநரே, இந்த மக்கள் வரி பணத்தில் இவ்வளவு வசதிகளையும் நீ அனுபவித்துக் கொண்டு நீ சித்தாந்த ரீதியாக RSS கருத்தை விதைப்பதற்கு பார்க்கிறாய். ஏக வசனத்தில் பேசுகிறார். ஆளுநர் மாளிகையே அடக்கு வாயை சொல்வது யார்? டிஆர் பாலு. எனக்கு டிஆர் பாலு மேல வருத்தம் இல்லை. இந்த மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரதமராக இருக்கிற மோடியும், இந்த உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவும்
வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் எனக்கான வருத்தம். முதுகு நிறைய அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிற உங்களால் எப்படி இவ்வளவு கம்பீரமாக ஒரு ஆளுநருக்கு எதிராக சவால் விட முடிகிறது? யார் டிஆர் பாலு? டிஆர் பாலுடைய பரம்பரை என்ன? டாடாவின் பரம்பரையா, அம்பானியின் பரம்பரையா, பிர்லாவின் பரம்பரையா, பஜாஜின் பரம்பரையா? யார் நீங்கள்? என்னை போல ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய மனிதனாக புறப்பட்டு தான் இந்த அரசியலுக்கு வந்தீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு? இவ்வளவு சொத்துக்களும் வருந்தி வருந்தி வியர்வை சிந்தி சிந்தி உழைத்து உழைத்து நீங்கள் பெரிய ஆளாக வந்தீர்களா? இந்த மக்களுடைய வரி பணத்தை தவறான வழியில் பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்து சாராய ஆலையை வைத்து இருக்கக்கூடிய மக்களை குடிக்க செய்து மக்களின் வாழ்வை சீரழித்து சிதைத்து நீங்கள் வாழ்கிறீர்கள். இது ஒரு வாழ்வா? நீங்கள் வாழ்வது போதாது என்று 80 வயது கடந்த பின்னாலே உங்கள் மகனை கொண்டு வந்து அமைச்சராக்கி அழகு பார்க்கிறீர்களே, இதுதான் அரசியலா? இதுதான் பெரியார் வளர்த்தெடுத்த அரசியலா? இவ்வளவு காலமாக இவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளிலா இது உருவாக்கப்பட்டது? ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே என்று சொல்வது போல ஒரு நாளிலா இவர்கள் பணக்காரர்களாகிவிட்டார்கள். இவர்கள் அடித்திருக்கக்கூடிய கொள்ளை இவை எங்கிருந்து எப்படி வளர்ந்தது என்பதையெல்லாம் நினைத்தால் விரிவாக நீங்கள் பட்டியலிட்டு படையெடுக்க முடியாதா? ஒரு ஜெகத் ரட்சகன் யார்? அந்த ஜெகத் ரட்சகன் 9வது படித்த ஒரு சாதாரண ஒரு எளிய ஏழை குடும்பத்தில் பிறந்த மனிதன். இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். கல்வி வள்ளல் அவர். பொன்முடி சொல்கிறார், கல்வியை பரப்புவதற்காகவே தன் வாழ்வையை செலவழித்துக் கொண்டிருக்கிற அவர் மீது இப்படியெல்லாம் நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் படையெடுத்து செய்வது நியாயமா என்கிறார். யார் கல்வி வள்ளல்? ஆர் ராசா யார்? நான் கேட்கிறேன். நீங்கள் ஒரு சாதாரண ஸ்கூட்டரில் அரியலூரிலோ பெரம்பலூரிலோ இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வலம் வந்தவர் தானே. இன்றைக்கு அள்ள அள்ள குறையாமல் உங்களுடைய சொத்துக்கள் இருக்கின்றன. 15 இடங்கள் இப்பொழுது சொத்துக்கள் முடக்கப்பட்டது. எப்படி வந்தது? நேரு யார்? கலைஞரே நேருவை பார்த்து கேலியாக சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. என்னையா போற போக்க பார்த்தா உச்சி பிள்ளையார் கோயிலை தவிர ஒட்டுமொத்த திருச்சியுமே உன்னுடைய சொத்தாக்கிடுவ போல இருக்கேன்னு சிரித்து கொண்டே கலைஞர் சொன்னதாக சொல்வார். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஏறக்குறைய அந்த செய்தி உண்மைதானே. இன்றைக்கு நேருவுக்கு இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு? ஏவாவேலு யார்? இந்தியா என்று ஒன்றே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தமிழ்நாடு ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா அது? இந்தியா என்கிறார்கள். எனக்கு INDIA இது வந்த பிறகுதான் இந்தியாவே தெரிகிறது என்று கூச்சமற்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த மண்ணில் அமைச்சர் என்று உலா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கும் வாக்களிப்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய கோபம் முழுவதும் இவர்கள் மீது அல்ல, இந்த மக்கள் மீது. இவர்கள் இப்படி தவறான வழியில் கொள்ளையடித்து கோடிகளை பெருக்குவதை மேலே இருக்கக்கூடியவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய கோபம் மேலே இருப்பவர்கள் மீது. என்ன செய்வது? என் ஆற்றாமையை, என் ஆதங்கத்தை, மக்கள் நலன் சார்ந்த எண்ணங்களை இப்படி கோபமாக வெளிப்படுத்துவதை தவிர வேறு ஒன்றும் என்னால் செய்ய இயலாது.